ஹாய் மச்சி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்றதுக்காக தாங்க வந்தேன். பெண்கள் மச்சிக்கு தாங்க உண்மையாக சொல்ல வந்தேன். பெண்கள் எல்லாம் ஏங்க இப்படி இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு வீட்டுக்காரர் நமக்காக வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிருக்காங்கன்னா அவங்க நமக்கு ரொம்ப முக்கியங்க. நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக தான் சம்பாதிக்க போகிறாங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்களேன். ஏன் கொடுக்க மாட்றீங்க? காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏன் காசு பின்னாடி ஓடுறீங்க? எப்போதுமே நம்ம கணவர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தாங்க ஒரு பொம்பளைங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு எப்போதுமே மரியாதை. கணவர் இருந்தால் ஒரு பேச்சு, கணவர் இல்லைன்னா ஒரு பேச்சு, தெரியுங்களா? எப்போதுமே அவர் இருந்தால் தாங்க நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கும் அவரோட ஆதரவு தாங்க வேணும். நம்ம வீட்டிலே வச்சுக்கோயேன், அவர் இருக்கிறப்போ ஒரு மரியாதை, அவர் இல்லாதப்போ ஒரு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? யாராக இருந்தாலும் எந்த வீட்லையா இருந்தாலும் அதுதாங்க. பாலைவனத்தில் போய் அவர் கஷ்டப்படுறாரு. பாலைவனம் ஃபுல்லாகவே அங்கே பாம்புங்க, நிறையா விதமான பாம்புங்க இருக்கும். சரிங்களா? அது மாதிரி இடத்துல உயிரை பணைய வச்சு அமுச்சு விட்றாரு. அப்படியாப்பட்ட காசை கூட நமக்கு வாங்க மனசு வரக்கூடாது. அங்கே உயிரை பணைய வச்சு நமக்கு சம்பாரித்து அமுச்சு விட்றாங்களே அப்படின்ற வலியோட அந்த பணத்தை வாங்கணும். சரிங்களா? எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, பொக்கிஷன் இருக்கிறப்ப நமக்கு அதோட அருமை தெரியாது. அது நம்மளை விட்டு போன பிறகு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது உங்களோட பொக்கிஷங்க. யாருமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பாம்புக மத்தியில் வாழ்ந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் பாம்புக்கு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பெரிய வாழ்க்கை தெரியுங்களா? அந்த வாழ்க்கை தான் உங்கள் வீட்டுக்கார் வாழ்ந்துட்டுருக்காரு. அது கூட தெரியாமல் நீ செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் தேவைன்றீங்களே மச்சி. எப்படி மச்சி? எனக்கு புரியலை. சரி, செத்தாலும் பரவாயில்ல, காசு தான் தேவைன்னா அவர் செத்து போயிட்டானா என்ன மச்சி பண்ணுவீங்க? அப்போ காசுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அப்போ காசுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ணாதீங்க மச்சி. அவர் இருந்தால் தான் உங்களுக்கு, அவர் இருக்கிறப்ப அவரோட அருமை தெரில. போன பிறகு தான் அவ்வளோ அருமை தெரியும். நீங்கள் பண்ணுற டார்ச்சலுக்கும் அவ்வளோ கொடுமைக்கும் அப்போ கூட பிள்ளைங்க வேணும், திட்டுனாலும் அடுத்த நிமிஷம் யோசித்து பாப்பான்ற அந்த மைண்ட் செட்டை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு பணம் அனுப்புகிறாரு. வேறு ஒரு ஆம்பளையாக இருந்தால் போடா போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இதே நானே அந்த இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்துடுங்க. கஷ்டப்பட்டாலும் நம்ம 3 வேளை சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, ஒரு வேளை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக கண்டிப்பாக வர சொல்லியிருப்பாங்க. எங்கள் வீட்டார் அந்த இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக வர சொல்லியிருப்பேன். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஒரு இடத்துல இருந்து பேஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக அவங்க வெளில போகிறாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஆதரவு கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு. வந்தவருக்கு ஒரு வாரம் வச்சு சந்தோஷமாக அங்கே 2 வருஷம் பாம்பு கூட உயிருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் போராடி போராடி வாழ்ந்தவருக்கு ஒரு வேளை நிம்மதியாக ஒரு வாரம் சோறு போட முடியலையா உங்களால்? இவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்களா ஒரு மனுஷனை? ஒரு வேளை நிம்மதியாக சாப்பிட்டு விட்ருக்கீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள்? இது எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கதை தாங்க. அவர் எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அழுவார். இப்போ ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. வந்த பிறகும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அழுதார். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் மச்சிங்களா இப்படி இருக்கீங்க? ஏன் பொம்பளை மச்சிங்கெல்லாம் இப்படி இருக்கீங்க? சைக்கோ மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற பொக்கிஷத்தை தக்க வைக்க தெரியலையா? அந்த பொக்கிஷம் உங்களை விட்டு போன பிறகு தாங்க ஃபீலிங். இப்போ தெரியாது உங்களுக்கு. பொக்கிஷம் உங்கள் கூட இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. அது உங்கள் விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்தாலும் வேணும்னாலும் திரும்ப அது உங்களுக்கு வராது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்காரர் நமக்கு முக்கியம், நம்ம பிள்ளைங்க நமக்கு முக்கியம். எதுவாக இருந்தாலும் தான் வீட்டுக்காரன் தான் நிற்பான். வேறு எவனும் நிற்க மாட்டான். சொந்தக்காரன் நிற்க மாட்டான். அப்பா அம்மா நிற்க மாட்டாங்க. எப்போதுமே அவர் இருந்தால் தான் நமக்கு மரியாதை. சரிங்களா? எப்போதுமே அவங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. சரிங்களா? கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியாக போடுங்க. அங்கே தான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா இங்கேயாவது நிம்மதியாக விடுங்க, நிம்மதியாக வாழ விடுங்க. சரிங்களா? ஓகே மச்சி. எல்லாருமே இதை தப்பாக ரைட்டான்னு தெரியல, ஆனால் அவர் அழுகிறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரிங்களா?
பொம்பளை மச்சிங்க எல்லாம் சொல்லிக்கிறேன், கஷ்டப்படுறவங்களுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க, உங்களுக்காக உயிரை பணைய வச்சு வாழ்ந்துருக்காங்க சரிங்களா? கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. நம்ம வீட்டுக்கார் நம்ம கூட இருந்தால் தான் மரியாதை சரிங்களா? ஓகே, நன்றி மச்சி.